வணக்கம் மக்களே. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப மாறிட்டாருங்க. வர வர யூடியூப்பை பார்த்து அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இந்த டிஷ்ஷு செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நச்சரிச்சுட்டே இருக்காங்க. அப்படி தான் மரவள்ளிக்கிழங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு ஆஃப்ரிக்கன் ஃபூஃபு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த ஃபூஃபு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. மரவள்ளிக்கிழங்க ஃபஸ்ட்டு தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சிறு சிறு துண்டுகளாக எடுத்து அதை தண்ணியில் போட்டு வச்சிடணும். இந்த தண்ணியில் போட்ட சிறு சிறு துண்டுகளை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மைய அரைச்சிக்கணும். இந்த அரைக்கிறது எப்படி இருக்கும்னா இட்லி மாவு பதத்துக்கு அரைக்கணும். இந்த நர குறன்னுலாம் அரைக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அதை அரைச்சி எடுக்கிறோம் பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும். இந்த அரைச்சி எடுத்ததை அடுப்பில் வானிலையை வச்சுட்டு அதில் இந்த அரைச்ச அந்த மரவள்ளிக்கிழங்கு மாவை அதில் ஊற்றிடணும். ஊற்றி இடவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டலைன்னா அடி பிடிச்சிடுதுங்க ஒரு மாதிரி. அதனால் கிண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இந்த ஃபூஃபு கூட சாப்பிட்றதுக்கு சிக்கன் வாங்கி கொடுத்து உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் கிரேவி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்குது. இந்த பக்கம் அந்த மரவள்ளிக்கிழங்கு அந்த மாவை ஊற்றி கிண்டுறேன் கிண்டி கை வலிச்சது தான் மிச்சம். கடைசியில் அந்த கலர் மாறி ஒரு மாதிரி தண்ணி கலர், எக் ஒயிட் கலர் மாதிரி வந்து கரண்டியை விட்டோம் வரமாடுது, வானிலையை விட்டோம் வரமாடுது. எனக்கும் கரண்டிக்கும் வானிலைக்கும் ரொம்ப சண்டையாயிடுச்சுங்க. ஒரு வழியாக ஃபூஃபு செஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். இது பதத்தை எப்படி பார்க்கணுன்னா தண்ணியில் கையை வச்சுட்டு தொட்டோம்னா கையில் ஒட்டக்கூடாதாங்க. அதுதான் இதோட பதம்னு சொன்னாங்க. சரி, இந்த ஃபூஃபுவை கரண்டியோட சண்டை போட்டு வானிலேருந்து எடுத்து தட்டில் வச்சுட்டு அது கூட சிக்கன் கிரேவி ஒரு 2 கரண்டியை ஊற்றி கொண்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்கார கையில் கொடுத்தேன். கொண்டு போய் கொடுத்ததும் அது பேரை கூட சொல்ல தெரியாமல் கூக்கு ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு அதில் கையை விட்ட வேகத்தில் சூடு தாங்காமல் கையை எடுத்து உதற ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ இது ரொம்ப சுடுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கொஞ்சமாக ஆற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல். அவர் கல்யாண நாளில் இருந்தே நான் எது சமைச்சு கொடுத்தாலும் நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ஆஹா ஓஹோன்னு தான் சாப்பிட்டு பழக்கப்பட்டவர். அதனால் எதுவுமே எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போகாது. எங்கள் வீட்டுக்கார் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படியோ எடுத்து அவருக்கும் வாய்க்கும் கைக்கும் போராட்டமாக போச்சு. உருட்டி வாயில் வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்றத பார்த்துட்டு நானும் எனக்கும் என் பொண்ணுக்கும் கொஞ்சம் போட்டு வந்து தட்டில் வச்சுட்டு எங்கள் 2 பேரால் சாப்பிடவே முடியல. ஏன்னா பழக்கப்படாத ஒரு சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி அதெல்லாம் பழக்கப்பட்டால் தான் முடியும். எங்களுக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாரு. தட்டில் வச்சதை எல்லாத்தையும் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தார். நான் என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் மறுபடியும் இதை செய்வாமன்னு. ஐயோ வேணாம்பான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் அடுத்த முறையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.